தீபாவளி பண்டிகை நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட் கடையில் பல்வேறு வகையான இனிப்புகளின் விற்பனை களை கட்டியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் யுவராணி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தீபங்கள் ஜொலிக்க, பட்டாசு வெடிக்க, புது துணி உடுத்தி புன்னகை போக்க தீப ஒளி திருநாள் வரப்போகுது. தீபாவளிக்கு புது துணி உடுத்தி பட்டாசு, மத்தாப்பு, வான வேடிக்கைன்னு மட்டும் வெடிச்சா போதுமா? காரசாரமான பலகாரங்களும் தித்திப்பான இனிப்புகளும் சாப்பிடலன்னா எப்படி? இதெல்லாம் சாப்பிட்டா தானே தித்திக்கும் தீபாவளிங்கிற பேரு நிஜமா இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம அடையார் ஆனந்த பவன் பாண்டி பஜார்ல இருக்க பிரான்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க தீபாவளிக்கு என்ன மாதிரியான புது வகையான ஸ்வீட்ஸ்லாம் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், நம்மளோட A2B ரெஸ்டாரண்ட் வந்து 1970s ரன் ஆகிட்டு இருக்கு சார். ரொம்பவே பெருமையாக இருக்குது. 150க்கு மேற்பட்ட பிரான்ச்சஸ் வந்து தமிழகத்தில் மட்டும் இல்லை, அப்ராடில் கூட நம்மளோட பிரான்ச்சஸ்லாம் இருக்குது. தொடர்ந்து கஸ்டமர்ஸ்லாம் வந்து ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மூமெண்ட்டை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி இருக்குது இந்த தருணம்? எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நம்மளோட A2B ரெஸ்டாரண்ட்? இது பார்த்தீங்கன்னா 25 வருடம் அந்த கடின உழைப்புக்கு எங்களுடைய முதலாளிங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிராண்டை குளோபல் லெவலில் பிளாட்ஃபார்மில் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. சார், இப்போ வந்து தீபாவளிக்கு வந்து எல்லாருமே வந்து இனிப்பு சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க சார். ஸோ இந்த தீபாவளிக்கு என்ன மாதிரியான புது வகையான ஸ்வீட்ஸை நீங்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். தீபாவளி பட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் நாங்கள் இதை மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் 850. இதில் வந்து உங்களுக்கு 900 கிராமுக்கான கார வகைகளும் இனிப்பு வகைகள் மற்றும் எங்களுடைய சொந்த தயாரிப்பான நெய் அதுவும் நாங்கள் வந்து அந்த பாக்ஸ் உள்ளே போட்டிருக்கோம். அது இல்லாமல் இனிப்பு வகைகளில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்வீட்டில் ஸ்ட்ராபெரி காஜு கட்லி, பனவெல்லம் காஜு கட்லி, அஞ்சால் கிங்கு மற்றும் பகலவா ட்ரை ஃப்ரூட் ஸ்வீட்ஸு, காஜி மோதி பாக்கு, இதெல்லாம் வந்து இந்த வருஷத்தோட இனிப்பு ஸ்வீட்டு. அது இல்லாமல் மில்க் ஸ்வீட்ஸில் பார்த்தீங்கன்னா கேசர் பேடா, மலாய் பேடா, ஸோ இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. அவர் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் சந்திரகலா, சூரியகலா, இதெல்லாம் மக்கள் வந்து அவங்கள கேட்டு வாங்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு இந்த ஸ்வீட்டோடைய பேரும் அதோடைய தரமும் இங்கே A2Bல இருக்கிறதுனால அதெல்லாம் தெரிஞ்சு கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. சார், இப்போ நம்மளோட A2B ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்திருக்காங்க. இப்போ நம்ம கஸ்டமர்ஸை வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக இனிப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்களையும் பார்த்தா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஸ்வீட்ஸ்லாம் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது மேடம். ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்வீட் சாப்பிட்டு போர் அடிச்சு போயிருக்கும். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நட்ஸ் பேஸ்டு, அது லைக் நியூட்ரிஷன். குழந்தைங்களுக்கு அந்த கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் நம்ம டைரெக்டாக நட்ஸாக கொடுக்காம அது ஸ்வீட் வகையில் காஜு கட்லி, பாதாம் கட்லி, அப்போ அவங்களுக்கு இப்போ எல்லாம் ஸ்ட்ராபெரி பிடிக்கும், அதனால் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் காஜு கட்லி, பனவெல்லம், இதெல்லாம் வந்து பனவெல்லம் காஜு கட்லி இப்படிலாம் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ லோ சுகர் ஸ்வீட் சாப்பிட்றாங்க, டயபெட்டிக்லாம் இருக்காங்க, எங்களுக்கெல்லாம் மைல்டு ஸ்வீட்டில் வேணும்னா அதோட தயாரிப்பும் எங்கள்கிட்ட இருக்குது. லோ சுகரில் ஸ்வீட் ஜிலேபி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி ரவா லட்டு, மா லட்டுலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஸ்வீட் வந்து மிடிலாக தான் இருக்கும். பட் டயபெட்டிக் தைரியமாக சாப்பிட்லாம். எங்கள்கிட்ட நோ ஆர்டிஃபிஷியல் கலர், நோ மாய்ஸ்சரைசிங் அதெல்லாம் கிடையாது. எங்களுடைய ஸ்வீட்டு மினிமம் 3 இல்லை 4 நாள் வரைக்கும் தான் ஷெல் லைஃபு. ஸோ அது அன்னன்னைக்கு நாங்கள் ரெடி பண்ணி அன்னன்னைக்கு கொடுத்துருவோம். மோஸ்ட்லி எங்களுடைய ஸ்வீட் வந்து 1 டேக்கு மேலே இருக்காது. எவ்ரிடே எங்களுக்கு வந்து சர்வீஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் இங்கே ரொம்ப ரெகுலராக வருவோம். நாங்கள் ஸ்வீட்ஸும் வாங்குவோம், சாப்பிட்றதுக்கும் வருவோம். இங்கே வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும், குழந்தைங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். அதே மாதிரி இப்போ ப்ரைஸும் இந்த GST ஸ்லாஷ் டவுன் பண்ணுறனால இங்கே நிறைய வாங்க முடியுது, நிறைய வெரைட்டிஸும் இருக்கனால இங்கே வரோம். நான் இங்கே குலாப் ஜாமுன் சாப்பிடுவேன், பன்னீர் ஜாமுன் சாப்பிடுவேன். சீனிவாசனுடைய உணவு, இந்த A2B உணவகம் வந்து மிக சிறந்த உணவகம். இது எந்த விதமான ஒரு கலப்படமும் இல்லாத ஒரு இந்த ஸ்வீட் ஸ்டால். இது பால்கோவா நல்லாயிருக்கும், அல்வாவும் நல்லாயிருக்கும். அல்வாவிலே 3 ஐட்டம் போடுறாங்க, அது 3 ஐட்டமே நல்லா சிறப்பாக இருக்கும். நாங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்க வந்திருக்கோம். அது அடையார் ஆனந்த பவனால அது ஸ்பெஷலுங்க.
தீபாவளிக்கு நம்ம முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம கிராமங்கள்ல நம்மளோட அம்மா, அத்தை, பாட்டி, தாத்தா எல்லாருமே நமக்கு இனிப்பான சுவையான காரசாரமான இனிப்புகளை நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அப்படிதான் நம்ம தீபாவளியை கொண்டாடி இருக்கோம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதெல்லாம் நம்ம செய்யற அளவுக்கு நம்மளோட ஃபாஸ்டான லைஃப் ஸ்டைல்ல அதெல்லாம் நமக்கு செட் ஆகுறது இல்ல. சோ ஆனா அதே தரம் வாய்ந்த அதே பக்குவமா நமக்கு ஸ்வீட்ஸை அதே சுவையோட செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தரமான இடம் தான் அடையார் ஆனந்த பவன். ரொம்பவே இங்க இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நம்பிக்கை தன்மையா வந்து இந்த கடையை பத்தி நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. நீங்களும் உங்களோட தீபாவளி ஷாப்பிங்க, உங்களுக்கு ஸ்வீட்ஸ் எங்க வாங்கணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு தோணாம இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அடையார் ஆனந்த பவனுக்கு வந்து உங்களோட பாட்டி காலத்துல பாட்டியோட கைப்பக்குவத்துல செஞ்ச அதே இனிப்பு வகையான சுவையான காரசாரமான பலகாரங்கள் இங்க கிடைக்கும். நீங்க வாங்கி சந்தோஷமா சாப்பிடலாம்.